கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இந்த நாட்களிலே தாட் ஃபார் த டே ரெகபோத் ரிச்சி என்கிற தலைப்பில் உங்களோடு கூட அனுதினம் தியானம் செய்வதற்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதில் பங்கேற்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிப்பாராக. இந்த தின தியானத்தை நிறைவாக ஒளிப்பதிவு செய்து அதை யூடியூபில் ஏற்றி அனுப்புகிற அருமையான தம்பி பிரவீனுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். இதோடு ஏறக்குறைய 1000 சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு கூட தேவன் தாமே தங்கி தாவரித்து நிறைவேறி கொடுப்பாராக. அவருடைய பணிகளில் தேவன் போதுமானவராக இருப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த லூக்காவின் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவையானது ஒன்றே, ஒன் திங் இஸ் நீட்ஃபுல். வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் சிந்திப்பது உண்டு. ஆனால் உலகத்தை உருவாக்கின ஆண்டவர் உங்களையும் என்னையும் தனக்கு சொந்தமாகவும் தன்னுடைய வார்த்தைகளில் நிறைவுகளை காண வேண்டும் என்று சொல்லியும் விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். இங்கே எதற்காக இந்த வார்த்தை தேவையானது ஒன்றே என்கிற வார்த்தை வருகிறது என்று சொன்னால், அருமையான சகோதரிகள் மரியாளும் மார்த்தாலும், இந்த மரியாளும் மார்த்தாலும் இறைவனை அறிந்தவர்கள், இறைவனை நேசிக்கிறவர்கள். இங்கே நாம் பார்க்கிற காரியம் என்ன? மார்த்தாலோ பற்பல வேளைகளில், அப்படி என்று சொன்னால் வீட்டிற்கு வந்த மக்களை உபசரிக்கிறது, பொதுவான மற்ற காரியங்கள். அவள் ஆண்டவரை விட்டு விலகவில்லை, ஆண்டவரை நேசிக்கவில்லை என்று சொல்லுவதற்கில்லை. ஆனால் இந்த பணிகளை எல்லாம் செய்யும் பொழுது மனநிலையில் ஏற்படுகிற சோர்வு, அவளுடைய பார்வையில் மரியாள் எப்படி ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறாளே, நான் அப்படி இருக்க முடியவில்லையே என்கிற கலக்கம் வரும் பொழுது சோர்ந்து போய் ஆண்டவரிடத்தில் ஒரு முறையீட்டை கொடுக்கிறாள். என்ன முறையீடு? ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை. அவங்களும் இருந்தாங்கன்னா இன்னும் 2 வேலையை சேர்ந்து செய்வோமே, சீக்கிரம் வேலையை முடிச்சு நானும் வந்து உட்காந்துரு, இதுதான் அங்கே அவளுடைய கவலை. ஆனால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி அந்த வேலை அவசியம்தான். ஆனால் அதைவிட நல்ல பங்கு என்று சொல்லி ஒன்று உண்டு, which is needful. We have to think of it. இங்கே அருமையான பெண்மணி ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறவள் எது நல்லது என்பதை அறிந்து மரியாள் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருந்தாள். ஆகவே தான் இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவையானது ஒன்றே. இந்த உலக காரியங்கள் எல்லாம் அநித்தியமானது, நித்தியமானது ஒன்று, அதைத்தான் மரியாள் தேடினாள். அதை சொல்லும் பொழுது தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொண்டிருக்கிற நல்ல பங்கு என்ன? தேவையானது ஒன்றே என்பதில் என் ஆண்டவரை பற்றும் விசுவாசத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இங்கே பவுல் கூறும் பொழுது பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். நம்முடைய இலக்கை நோக்கி தொடர்கிற பயணம் இறைவன் நியமித்த ஓட்டத்தில் இருக்கிறோமா, அல்லது உலக காரியங்களில் நம்முடைய சிந்தனைகள் காணப்படுகிறதா? பாருங்கள், 2 காரியங்கள் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டிவைன், டிஸ்ட்ரக்ஷன் இஸ் த வேர்ல்ட்லி திங்ஸ். நான் எதை தேடுகிறேன்? கன்ஸ்ட்ரக்ஷனை தேடுவேன் என்று சொன்னால் தெய்வீகம் என்னை ஆளுகை செய்து இறைவனுக்குள்ளாய் நிறைவாக்கும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தூய கரம் எங்களோடு இடைப்பட்டு கர்த்தாவே நிறை நன்மைகளை தரட்டும். இந்த திருப்பணியிலே கர்த்தாவே தன்னை இணைத்து கொண்டு செயல்படுகிற பிரவீனுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். இதை கேட்கிற மக்கள் உடைய விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் பலப்படவும் நாமத்தை மையப்படுத்த உதவி செய்வீராக. ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவுடன் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.